Hi friends, welcome to Annams recipes. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நீங்க என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு ஹாய் போட்டீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மாம்பழம் முடிய போகிற சீசனில் பழமாக மாம்பழம் வாங்கி அதை தோல் சீவிட்டு மிக்சியில் போட்டு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, அரைச்சி இந்த மாதிரி ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோன்னா ஒரு 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கெடாமல் இருக்கும். ஏன்னா அப்புறம் மாம்பழம் சீசன் முடிஞ்ச பிறகு ஏதாவது பண்ணணுன்னா கிடைக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மாம்பழத்தை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மாம்பழம் கிடைக்காத போது ஜூஸ் செஞ்சுக்கலாம், லஸ்ஸி செஞ்சுக்கலாம், கேசரி செஞ்சுக்கலாம், பாயசம் செஞ்சுக்கலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் நிறைய இந்த கூழ் செஞ்சீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக செஞ்சீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தண்ணியெலாம் ஊற்றி அரைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் அந்த பூசணி பூத்த மாதிரி வந்துடும். வெறும் மாம்பழம் மாத்திரம் அரைக்கணும். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸாக நம்ம பட்டர் எப்படி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்போம். நம்ம பட்டர் இந்த மாதிரி வாங்குவோம். நிறைய டிஷ்ஷஸ்க்கு, சூப்பு, அப்புறம் கிரேவிக்கெல்லாம், சப்பாத்திக்கு கிரேவிக்கெல்லாம் பட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி ஃப்ரீசரில் இருந்தால் சின்ன சின்ன க்யூப்ஸாக எடுக்க வராது. சில சமயம் ப்ரெட்டுக்கே கூட நம்ம தடவுவோம். அப்போல்லாம் இதை எடுத்து அப்படி வெளியில் வச்சு நம்ம இது பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம வாங்கினதும் இதை கட் பண்ணி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸில் க்யூப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேணுங்கிறச்ச ஒவ்வொரு க்யூபாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பட்டரெல்லாம் க்யூபாக கட் பண்ணியாச்சு. இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இதை மூடி நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டா நம்ம வேணுங்கிறச்ச ஒவ்வொரு க்யூபாக எடுத்துக்கலாம். நிறைய வேணும்னா 2-3 க்யூப் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கிறச்ச டக்குன்னு எடுத்து கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எடுக்கவும் முடியாது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸாக நம்ம பார்க்க போகிறது, நம்ம உசிலிக்கெல்லாம் பருப்பு அரைப்போம் இல்லையா, அதை வேக வைக்கணும். அதுக்கு இட்லி சட்டி எடுத்தால் அதுக்கு ரொம்ப பாத்திரம்லாம் விளக்கணும். அதுக்கு ஈஸியாக நம்ம சமையல் பண்ணுறோம் இல்லையா, அந்த கடாயிலேயே நம்ம பருப்பை வேக வச்சிடலாம். இப்போ எப்படி வேக வைக்கலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுடணும். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இதை மூடி வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கலான்னா இந்த மாதிரி கத்தியை உள்ளே விட்டு பார்க்கணும். பாருங்கள், அப்படியே ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வேக வச்சிட்டோம். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், டக்குன்னு அப்படியே எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த டிப்ஸை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த டிப்ஸாக நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஃப்ரெஷ் மஞ்சள்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சிப்ஸு சீவுறது இருக்கு இல்லையா, அதில் தின் ஸ்லைஸாக சீவிக்கலாம். இல்லாட்டி இந்த கேரட் துருவுறதுல துருவிக்கலாம். துருவி வீட்டுக்குள்ளேயே நிழல் காய்ச்சலில் காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம மஞ்சளை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டீ போடுறதுக்கு, இல்லை சாம்பார், குழம்பு, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் மஞ்சள் பிக் பாஸ்கெட்டில் கூட எல்லா நாளுமே தான் கிடைக்குது. அது பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த டிப்ஸ் எல்லோரும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மஞ்சள் ஃப்ரெஷ் மஞ்சள் யூஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இது செஞ்சு வச்சு பொங்கல் சமயம் நான் செஞ்சு வச்சேன். இப்போ 6-7 மாதம் ஆச்சு. பாருங்கள், ஒன்றுமே ஆகலை, நல்லா இருக்குது. இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸாக நம்ம பார்க்க போகிறது, எலுமிச்சங்காய் ஊறுகாய் போட்டு வச்சுருப்போம் உப்பில். பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு.
இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு காய வச்சு இந்த மாதிரி ட்ரையாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூட கமெண்ட்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, எலுமிச்சங்காய் ஊறுகாயில் உப்பு அதிகமாக போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் வெந்நீரில் ஊற வச்சுட்டு நம்ம எப்போவும் எலுமிச்சங்காய் ஊறுகாய் போடுவோம் இல்லையா, மிளகாப்பொடியெல்லாம் போட்டு நல்லெண்ணெயில் கடுகு தாளித்து கொட்டிட்டோம்னா நல்லா உப்பு சரியாயிடும். ஏன்னா வெந்நீரில் ஊறுறதுனால அந்த எக்ஸ்ட்ரா இருக்க உப்பெல்லாம் போயிடும். இதை வந்து அப்படியே நம்ம சாதத்தில் வெந்நீர் ஊற்றிட்டு இதை போட்டு சாப்பிடணும் உப்பு போடாமல். அதுக்கு தான் வந்து இது இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது. நான் ஒரு புக்கில் படித்தேன், எலுமிச்சங்காய் ஊறுகாய் உப்பு போட்டு வச்சா அது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா 2 வருஷத்துக்கு மேலெல்லாம் வச்சுக்கிட்டா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நமக்கு டவுட் வரும் இல்லையா. படித்தேன் 2 வருஷம் வரைக்குமே யூஸ் பண்ணலாம் உப்பு போட்டதை. இது பாருங்கள் ஒரு 1.5 வருஷம் இருக்கும், அப்படியே இருக்குது, ஒன்றும் பூசணம்லாம் பூக்கலை, நல்லா இருக்குது பாருங்கள். நான் இதை வந்து இப்படி வச்சுருக்கேன், கொஞ்சத்தை வந்து இந்த மாதிரி காய வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ட்ராவல் சமயத்தில் கூட இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எலுமிச்சங்காய் நார்த்தங்காயெல்லாம் ஊற வச்சு உப்பில் போடுறது எல்லா பெரியவங்களுக்கும் தெரியும். இது வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் தெரியாது, அதனால இது சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயுமே இந்த கற்பூரவல்லி செடி இருக்கும், நிறைய பேர் வீட்டில் இருக்கும், ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இலையெல்லாம் பழுத்த மாதிரி இருக்குது. இது நிறைய இருக்கும் இல்லையா, அப்போ நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அப்படி செடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இலையை கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி காய வச்சிட்டோன்னா அதை இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுட்டு நம்ம டீ போடுறச்சே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து அதை தான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பொடி பொடியாக இருக்கிறதெல்லாம் இந்த ஓமவல்லி. அப்புறம் இது வந்து லெமன் கிராஸ், இதையும் வந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். இந்த புல் மாதிரி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து லெமன் கிராஸு. அந்த தூள் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த ஓமவல்லி இலை. இந்த பொடி பொடியாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம டீ போடுறச்ச கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, வேஸ்ட்டும் ஆகாது. இலைகள் நமக்கு எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். எல்லாருமே தினமும் டீ குடிப்போம், அதில் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் வளர்த்து வச்சுருப்போம், அப்படியே இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறச்சியே இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா யூஸ் ஆகும். இதை தான் வந்து ஆரிகானோன்னு சொல்லுவாங்க. நம்ம பீஸா அதில் எல்லாம் கூட போட்டுக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம எதில் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த இலைகள் எல்லாம் இதையும் கட் பண்ணி நான் வீட்டுக்குள்ளே நிழல்லே தான் காய வச்சேன். ஏன்னா நம்ம வெயிலில் கொண்டு போய் காய வச்சோம்னா இதெல்லாம் அவ்வளோ லேசாக இருக்கிறதுனால பறந்து போயிடும். அதனால இதை வந்து நான் வீட்டுக்குள்ளே தான் காய வச்சேன். பாருங்கள், ஃபேனுக்கிட்டே ஒரு பிளேட்டில் அப்படியே வச்சுட்டேன், அதுவே ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நேச்சுரல் ஹெர்ப்ஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.